வேணாம் முதலாளி, வேணாம் முதலாளி. ஹலோ, விசுவாசி நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் இல்லையா? நாய் மாமன். நன்றி இல்ல நாய் மாமன். ஓ ஓ ஓ ஓ நாய்தா, நான் நாய்தா. ஐயா சாமி, என்ன ரொம்ப போடாதீங்க ஐயா. என் புறம்போக்கு இடத்துக்கு ஒரு பட்டா கேட்டேன்னு. நான் பாத்துக்கிறேன் புறம்போக்கு, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் பேசவே மாட்டேங்கிறேன். என் பேர் செல்வி. என் ஊர் மதுக்கூர் பக்கம். எங்க ஊர்ல எந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அந்த 4 பேரும் ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் தொழிலதிபர், இன்னொருத்தர் கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரி. இவங்களுக்கெல்லாம் தொட போறவன் ஒரு போலீஸ்காரன். நீ நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எதுக்கு வண்டியை மடக்குறீங்க? எதுக்கு வண்டியை மடக்குறீங்க? இந்த ஊர்ல அடிப்படை வசதியான தண்ணி கூட இங்க கிடையாதுங்க. அதனாலதான் மடக்குறோம். அதுக்கு நானா கிடைச்சேன்? நீங்க எல்லாம் சரிங்க. நாங்க மடக்க போறோம். இங்க பாருங்க, உங்க தேவைக்காக போராடுங்க. அதுக்காக அதிகாரி வண்டிலாம் மடக்கிறது சரியில்லை. எது சார் சரியில்லை? நீங்க சரியா இருந்தா நாங்க ஏன் சார் போராட்டம் பண்ண போறோம்? எங்க தேவையை பூர்த்தி செய்யற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். உட்காருங்கடி, எல்லாரும் உட்காருங்க. அப்படியே ஆமா ஆமா, எல்லாரும் உட்காருங்க. நகராதீங்க யாரும். சார், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க சார். இத பாருங்க, உங்க கோரிக்கையை அரசு கிட்ட கொண்டு போறேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி தரேன். இப்ப எனக்கு வழி விடுங்க. சொன்னா கேளுங்க, வழி விடுங்க. நான் போகணும். இப்படியேதான் வர ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்ல. வரவங்க எல்லாம் இததான் சொல்றீங்க. நம்பிதாங்க ஆகணும். அரசியல்வாதிகள் நம்புறீங்களோ இல்லையோ, அதிகாரிகளை நம்பிதான் ஆகணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க சார், அவ்வளவுதான். வரைக்கும் நகர மாட்டோம். சரி, டைம் கொடுங்க, கண்டிப்பா செஞ்சு தரேன். உங்களை நம்புறோம். இப்போ உங்களை நம்பிதான் கழிஞ்சு போறோம்யா. உங்களுக்கு இப்ப வழியை விடுறோம். போங்க போங்க, நான் பண்ணி தரேன், போங்க வாங்க. அரசியல்வாதிங்க மாதிரி நாமளும் இலவசம் வாக்குறுதி கொடுத்துதான் பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. நான் செத்தாலும் யாருக்கும் சொல்லாதீங்க. காம வெறி பிடிச்ச குடிக்கார கூட்டம் என் பிணத்தை கூட விபச்சாரமாக்கி காசு பாக்கும். அதுக்கு யானை படுத்து கிடந்தா எறும்பு கூட ஏறி பாக்கும். ஆத்தாளுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத மிருக ஜாதி பைத்தியக்கார கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல. யாரு பைத்தியக்கார கூட்டம்? தப்பு செய்யறவனை விட தட்டு கேட்கிறவனதான் பைத்தியக்காரன்னு சொல்லுது இந்த உலகம். மனுஷனுடைய எல்லா தோல்விக்கும் பயம்தான் காரணம். கேள்வி கேட்டு பழகு, அப்பதான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்கறது மத்தவங்க மென்னு துப்புன எச்சி. நடந்த நினைச்சு விரத்தில பேசாது. அதிகமான ஆசைக்காகவும் சுய தேவைக்காகவும் இந்த பொண்ணுங்களை நாசம் பண்ற உள்ள நரி கூட்டத்தை என்ன பண்றது? வேண்டாம்.
சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்தாங்க சரிங்க பத்திரம். சரிங்க. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு இங்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் லஞ்சம் வாங்குறவன கொடுக்கறவன திருந்தவே மாட்டானுங்கய்யா. எப்படிப்பா? என்னடா முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிட்டேன். உலகத்தின் மிகப்பெரிய ரசாயன தொழில் எது தெரியுமா? அதுதான் மனித உடல். நம்ம உடம்புல 5000க்கு மேற்பட்ட ரசாயன மாற்றம் நடைபெறுது. 500க்கு மேற்பட்ட பணிகளை உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலையா செய்யுது. உடம்புக்கு வெளியில பாக்குறது வெறும் தோற்றமும் சதையும் தான். இதுல போலீஸ்காரனுக்கும் குற்றவாளிக்கும் வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. பப்ளிக் மத்தியில லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே குற்றவாளிங்க எல்லாரும் போற பாதையில தான் நாமளும் கிரிமினலா டிராவல் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்தையே நாம தெளிவா ஆய்வு செய்ய முடியாது. பின்ன எப்படி சார் மத்தவங்க புரிஞ்சுக்க முடியும்? முடியும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் உருவாகிற இடம், அவன் போய் சேர இடம் எதுன்னு நல்லா விசாரிங்க. ரயில் தண்டவாளம் மாதிரி நம்ம பார்வையில குற்றவாளி தான் இன்ஜின். அதோட இணைந்திருக்கிற ரயில் பெட்டிகள் தான் அவனுடைய குடும்பமும் நண்பர்களும். எந்த பெட்டியில யார் எங்க டிராவல் பண்றாங்க, எந்த சூழ்நிலையில டிராவல் பண்றாங்க, அதை உன்னிப்பா பார்த்தாலே போதும். சர்வதேச குற்றவாளியா இருந்தா கூட அவன் நம்ம கஸ்டடி. Now நம்ம குரூப்ல இருந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பெஷல் ஆபீசர்ஸா செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். வெல் மிஸ்டர் வடிவேல், எஸ் சார். மிஸ்டர் பிரபாகர், எஸ் சார். நீங்க 2 பேர் தான் ஸ்பெஷல் டீம். ஐ நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆபீசர்ஸ். உங்களை பத்தி நல்லா தெரியும். அதனால தான் இந்த டீம்ல உங்களை செலக்ட் பண்ணேன். ஓகே சார். வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நீங்க பப்ளிக்கோட மிங்கிள் ஆகும் போது நீங்க போலீஸ் ஆபீசர்னு ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அப்பப்போ எனக்கு ஃபோன் மூலமா தெரிஞ்சாகணும். There should be no delay. Okay? Understood? Yes, sir. All the best. வரேன் சார். முதல்ல எங்க அப்பனை அவன் சமாதானம் போய் ஒதுக்கணும். உனக்கு நான் சொத்து சொக்க வைக்கல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சக்கமாவும் இந்த குச்சி துணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத கையில கொடுத்து கண்ணு மூடிட்டா. இந்த குச்சி நான் மந்திரக்கோடா இல்ல இது ஒரு ஐடி கம்பெனியா இல்ல ரிசர்வ் பேங்கா? இதை வச்சு நான் எப்படி 100-200 சம்பாதிக்க முடியும்? இது தேவையில்லை. போ. ஐயா என்ன கேட்ச் என்ன கேட்ச்? சச்சின் டெண்டுல்கரே கட்டாரு போங்க. இத பார்த்தா சோசி குச்சி மாதிரி இருக்கேன். இதே தூக்கி எறிஞ்ச. அட போங்க. தூக்கி வீசாம என்ன பண்றது? தொழில் சுத்தமா இல்ல. அதை வச்சு என்ன பண்றது? இவனை பார்த்தா நானே கலங்குற மாதிரி தெரியுது. இவனை எப்படியாவது அமைச்சு காசு கறந்துட வேண்டியதா. ஐயா உட்காருங்க ஐயா. ஐயா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காப்பியா குடிங்கா ஜூஸா? கடல்ல தூரத்துல இருக்கு. அதனால தான் இந்த லிஸ்ட் சொன்னேன். அக்கா ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ஏன்னா கையில ஒரு பைசா இல்லன்னு தெரிஞ்சும் காப்பி வேணுமா டீ வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்க பத்தியா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயி போச்சுடா. மனசு அங்க டச் பண்ணிட்டயா? உனக்கு இந்த தொழில எவ்வளவு கிடைக்கும்? அட போங்க. இது என்ன உப்பு மிளகா அரிசி பருப்பா டெய்லி வாங்குறீங்க? ஜோசியா இது என்ன 100-150 கிடைக்கும்? இந்த ஊர்ல அம்பட்டு பயல கையை காட்டிட்டான். சரி 300 ரூபாய் கிடைச்சா 3 வேளை சாப்பிடுவோம் ஐயா. 400 ரூபாய் கிடைச்சா நன்றுள்ள நாயா இருப்பையா. 500 கிடைச்சா
ஃபேமிலி மட்டும் யாருன்னு காட்டுறான். என்னையே வேவு பண்ணிருக்க